நரசிம்மர் எங்கெல்லாம் நம்ம சேவிச்சோம் ஞாபகப்படுத்திக்கோ. திருவாலி திருநகரி, திருவாலியில சேவிச்சோம். அடுத்தது அந்த தஞ்சை மாமணி கோவில்ல ஒரு பெருமாள் வந்து தஞ்சையாளி பெருமாள் சேவிச்சோம். பாண்டிய நாட்டு திவ்யதேசம் வந்தா மாதிரி தெரியல. சரி, இப்போ வந்து தொண்டை நாட்டு திவ்யதேசம் திருவேளுக்கை, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள். திருநீர்மலையில ஆழ்வாரே பாடியிருக்கார், அந்த மலையின் உச்சியில இருக்கக்கூடிய நரசிம்மர். திருக்கடிகைங்கிற சோழசிம்மபுரம். திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய தெள்ளிய சிங்கர் இந்த நரசிம்மர். கேரளத்துல அவர் வந்து எல்லாம் குருவாயூரப்பனோட அச்சுதான். குருவாயூரப்பன் நம்பர் 1 2 3 4 நரசிம்மர். அங்க தனி சன்னதி ஒண்ணு உண்டு, துறவூர்னு ஒரு இடம் உண்டு, அங்க நீங்க போய் சேவிச்சுக்கலாம். ஆனா வந்து பொதுவா திவ்யதேசங்கள்ல இல்லை. ஆனா இதெல்லாம் சேர்த்து வச்சு நரசிம்மர் கணக்கு நன்னா வாங்கிட்டார். 9 நரசிம்மர் இந்த க்ஷேத்திரம். சிங்கவேள் குன்றம் என்கின்ற அஹோபிலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஜுவாலா, அஹோபில, மாலோல, குரோடா, காரஞ்ச பார்கவா, யோகானந்தா, சத்ரவட்டா, பவனோ, நவமூர்த்தையான்னு 9 நரசிம்மர்கள். அதை பிரிக்கும் போது மேல் அஹோபிலம் கீழ் அஹோபிலம்னு பிரிப்பா. ஆன வரைக்கும் அடியனுடைய அனுபவத்தை சொல்ல, நிறைய பேர் கூட்டுன்னு போயிருக்கேன் 2-3 யாத்திராவா. ஆன வரைக்கும் இந்த டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியில போங்க, ரொம்ப நன்னா இருக்கும். வெதர் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த ஏப்ரல் மேலெல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, போற வழியில் தண்ணீர் கூட கிடைக்காது. ஏன்னா இப்ப நீங்க காட்டுக்குள்ள போயாச்சு. இந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் நான் கஷ்டமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பாவனர்னு ஒரு நரசிம்மர் இருக்கார். இது என்னன்னா, இந்த திருக்குறுங்குடின்னு ஒரு மலையை சொன்ன பாருங்க, எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவத நீர். அப்புறம் மலை மேல் நம்பிக்கு போறதுக்கு ஒரு ஜீப் இருக்குன்னு சொன்ன பாருங்க. அந்த மலை மேல் நம்பி ரொம்ப ஈஸி இந்த பாவன நரசிம்மரை பார்த்தா. இந்த பாவன நரசிம்மருக்கு 2 விதம். ஒன்று ஜீப். அந்த ஜீப்புக்கெல்லாம் நீங்க வந்து அங்கே சீட்டே இருக்காது, ஏதோ கட்டையா போட்டு வச்சிருப்பா, நீங்க உட்காந்துக்கணும். இட் இஸ் ஓகே, ஐ வில் அட்ஜஸ்ட் நீங்க சொல்லிடுவேன். அடுத்தது இன்னொன்று, இப்போ ஜீப்பு கிடைக்கல, ஜீப்பு நிறைய நாள் ஸ்ட்ரைக் ஆகிடும். அப்போ டிராக்டரை கொண்டு வந்துருவா. இந்த அதாவது வந்து கார்த்தால இந்த விவசாயம் பண்றதுக்கு ஒரு 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 1/2 கிலோமீட்டருக்கு மனுஷால கூட்டுன்னு போற மாதிரி, விவசாயிகளை கூட்டுன்னு போற மாதிரி ஒரு லாரி மாதிரி ஒன்று வந்துடும். ஒரு டிராக்டரோ லாரியோ ஏதோ ஒன்று. அதில் வந்து சீட்டு கீட்டு, ஐ வுட் லைக் டு சிட் இன் அ பிஸ்னஸ் கிளாஸ், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ மை. ஒரு கிளாஸும் இல்லை, நீங்கள் அங்கேயோ உட்காந்துக்க வேண்டியது தான். உட்காந்துன்னு நான் ஒரு யாத்திராவில் போகும்போது சொன்ன, மாமி பார்த்து உட்காந்துக்கும், ஐ கேன் அட்ஜஸ்ட் வெரி வெல். என்னப்பா இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு விட்டா அந்த மாமி. 55 நிமிஷம் அந்த பெருமாளை சேவிக்க போகணும். மாமி அழுதுண்டே போறா. அதாவது குலசேகர ஆழ்வார் எப்படி அழுதுண்டே சேவிச்சாரோ அந்த மாதிரி. அப்படியே அதாவது உங்க வண்டி நேரே இப்படி போகும், இப்படி போகும், தூக்கி போடும், மேலே இடிக்கும், கீழே இடிக்கும். இந்த ஏன் சுவாமி இப்படிலாம் சேவிக்கணுமானா, சிங்கத்தை சேவிக்கணும்னா சாதாரணமா? அவர் தூணை பிளந்து வரும்போது நரசிம்மதாகி வந்தாரே, இவர் ராமரா கிருஷ்ணரா பாருங்க. அந்த உடைச்சவன் இடிச்சவன் கூட ராமர் கோவில் கிருஷ்ணர் கோவில இடிச்சிருக்கான். ஒருவேளை நிருசிம்மன் கோவிலை இடிச்சிருந்தா இந்த சர்ச்சையே வந்திருக்காது, இது கோர்ட்டுக்கும் போயிருக்காது, அங்கே வதமாயிடு. அங்கு அப்பொழுதே அவன் வெய்ய தோன்றிய சிங்கப்பிரானெல்லாம், அதாவது யாரை எப்படி ஆள வேண்டும் என்கின்ற சாமர்த்தியம் இருக்க வேண்டும் எப்பவுமே. இஃப் யூர் an administrator, it doesn't mean எல்லா இடத்துலையும் what is your opinion, I would like, இப்படியே கேட்டு இருக்க முடியாது. சில இடத்துல நகரணும்னா you have to be very strong, டிசைசிவா இருக்கணும். அந்த இடத்துல இவா என்ன நினைப்பாளே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் போயிடுத்துன்னு சொல்லுவாளே, 4 பேர் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து நிப்பாளே, நின்றுட்டு போ, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது, எல்லாம் நிக்க வேண்டியதுதான். அதனால இங்க பெருமாள் அஹோபில அஹோபலம் ஜுவாலா அஹோபில மாலோல. அதுல முதல் நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர். கொஞ்சம் கஷ்டம்தான், நான் தப்பா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இப்ப நீங்க அந்த திவ்யதேசம் போய்ட்டு, ஐயோ நான் ஜுவாலாவை சேவிக்கலன்னு என்ன ஆகும்? ஒன்னாகாது. கீழே அஹோபலத்து பெருமாளை சேவிச்சாலே போறோம். ஜுவாலா நரசிம்மர் கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது பாவன நரசிம்மர், அது கொஞ்சம் தேவையில்லை. இந்த டிராக்டர்ல வண்டியில உட்காந்து போயிடலாம். கொஞ்சம் அங்க போனோடனே எல்லாம் வந்த உடனே லிவர் அந்த இடத்துல இருக்கான்னு பாத்துக்குங்க. கீழே பேன்கிரியாஸ் ஏதோ ஒன்று இருக்கணும். இந்த இடத்துல இந்த சிறுகுடல் பெருகுடல்லாம் இருக்கணும். இந்த இடத்துல வயர் இருக்கணும், டயஃப்ரம் இருக்கணும், லங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்குங்க. கழுது மூக்கு காது எல்லாம் இருக்கா. இப்ப என்னன்னா, பாதி வழியில நீங்க போனோன்னு ஒரே நான் நடப்பேன், நடக்கவே முடியாது. அங்கதான் அந்த டிரைவர் ஒரு தடவை சொன்ன, பாருங்க உங்க புலிக்கால் தெரியுது பாருங்க, இப்பதான் போயிருக்கு அந்த புலி அப்படிங்கிறார். புலி போ, அது நடு காடு, திக் ஃபாரஸ்ட்ல உங்க டிராக்டர் போயிட்டு இருக்கோம். போய் யாரை சேவிக்க போறோம்? நரசிம்மரை. சிங்கம் எங்க இருக்கும் சொல்லுங்க? எங்கேயாவது சிட்டிக்குள்ள இருக்குமோ சிங்கம்? அது காட்டுல தான் இருக்கும். இப்ப இந்த பாவன நரசிம்மருடைய அதாவது பெருமாளுடைய பத்னிக்கு எங்க செஞ்சு லக்ஷ்மின்னு பேர். செஞ்சு அப்படின்னு ஒரு ட்ரைப், அந்த ஃபாரஸ்ட் ட்ரைப். அவர்களுடைய கூட்டத்தில் வளர்ந்த ஒரு பெண், தாயாருடைய அம்சம். அதனால பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால அந்த கூட்டத்துக்கு பெருமாள் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஆத்துக்கு வந்தா என்ன பண்ணணும்? பிடிச்சதை போடணும்.
நான் சொல்கிறேன் இப்போ ரொம்ப பழங்காலம் வச்சுக்கோ, அவருக்கு பிடிச்சதை பண்ணி போடணும். இப்போ நரசிம்மத்துக்கு என்ன பிடிக்கும்? ஏதோ மிருகங்கள்லாம் தான் பிடிக்கும். என்ன சுவாமி, பெருமாளுக்கு நாங்கள் இங்கே பானகம் வைக்கிறோம். கோவில் நரசிம்மர் பானகம் தான் சாப்பிடுவார். ரியல் நரசிம்மர் எதை வேணாலும் சாப்பிடுவார். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப அவ என்ன பண்ணிடுவான்னா, அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு வந்துட்டு வச்சுக்கோ, மிருகவதை அங்க நடக்கும். எனக்கு முதல்ல எல்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பொதுவா பெருமாள் கோவில்கள்ல இந்த மிருகவதையே நடக்காது. அகோபிலக்கே இல்ல. இந்த ஒரு நரசிம்மர் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு வெளியே ஒரு பீட்டம் இருக்கும், அங்க வச்சிருக்கா. நான் அப்ப யோசிப்பேன், முதல் தடவை போகும்போது திஸ் இஸ் ராங். how can you kill an animal அப்படின்னு ஒரு மாமா அங்க இருந்தார். மாமா நம்ம போய் அந்த ட்ரைப் கிட்ட பேசிடலாம், அதனால வேண்டாம், இந்த மிருகவதையெல்லாம் பண்ணாதீங்க. சரிப்பா கேட்டுருவா, அவ மிருகத்தை வதை பண்ண மாட்டா. அப்படியா, ஒன்ன பண்ணிடுவான்னா, ஒன்ன பலி போட்டுருவா, நீ இதெல்லாம் போய் சொல்லவே போகாத. அவர்களுடைய மாப்பிள்ளை அவ ஏதோ விருந்தோம்பல் பண்றார், நரசிம்மரோ ஏத்துக்கிறார், விட்டுருங்கோம்பர். இது பாவன நரசிம்மர். கொஞ்சம் கீழே வந்தேன்னா அஹோபிலன்னு ஒரு நரசிம்மர். அவர் தான் ரொம்ப பிரதானமான நரசிம்மர். அதாவது அஹோபிலம் நாரசிம்ஹம் கத்வாராம பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீ நிருசிம்ஹம் ஹஸ்தௌஷி கமலாபதிம்னு ராமர் இந்த இடத்துல பஞ்சாமிருதம்ங்கிற ஸ்தோத்திரம் பாடினதாக தேவாசனஸ்தான் கலுயோகி முக்கியாக பவ்யாத் பவித்யாதர கிண்ணராப்ஜன் அழகான ஸ்லோகங்கள் ராமர் இயற்றினார் இந்த நிருசிம்மன் மீது. அதனால இந்த அஹோபில க்ஷேத்திரம் இந்த இடத்துல ரொம்ப, அதாவது மிரக்கிள்ஸோ மிரக்கிள்ஸ் தான். 6ஆம் பட்ட அழிசிங்கர், 5ஆம் பட்ட அழிசி, அவள்லாம் வந்து நிருசிம்ம ஆராத்தியத்தில் இருந்து குகைக்குள்ள போய் குஹவாயில மூடிட்டா. அவ்வளவுதான். அவர் நிருசிம்மரோடு அப்படியே இருந்து இருந்து பகவானையே நினைத்து சமாதியை அடைந்தார். அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய சமாதின்னு சொல்றது உண்டு. அதனால அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அஹோபிலம். மாலோலன்னு ஒரு நரசிம்மர் இருப்பார். அந்த பெருமாளுடைய உற்சவர் அந்த சன்னதியில் இருக்காது. ஏன்னா 600 வருஷங்களுக்கும் மேற்பட்டதாக அந்த மாலோலன் என்கின்ற நிருசிம்மனுக்கு ஆராதனம் செய்து வரக்கூடிய ஆச்சாரியர்களுக்குத்தான் அழகிய சிங்கர் வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மனவத்ய குணம்புதாகிரியம் நாராயணாத் யதிதுரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹான். இப்போ பிரகிருதம் எழுதியிருக்கக்கூடிய அழகிய சிங்கர் 46ஆம் பட்டம் மூர்தாபிஷிக்தராய், பூர்வாசிரமத்தில் அக்னிஹோத்ரியாய், ரிக்வேதத்தில் பாண்டித்யம் படைத்தவர். நித்யா படி அந்த மாலோலனுக்கு ஆராதனம் பண்ணிட்டே வந்துருக்கா. மாலோல நரசிம்மர் குரோடா, அதாவது பூமி பிராட்டியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பகவான் வராக ரூபேண கலந்து வந்த நரசிம்மர், வராக நரசிம்மராக இருக்கக்கூடியவர் குரோடா. காரஞ்ச கோபிலர் என்கின்ற ரிஷியை துர்வாசர் சபிக்க அந்த ரிஷி வந்து இந்த இடத்தில் மந்திரோச்சாரணம் செய்து மந்திரராஜாவா இருக்கக்கூடிய பகவானை ஜபிக்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு நமாமியகம் என்று நிருசிம்மனை ஆராதித்து வந்த நரசிம்மர் காரஞ்சர். கீழே வந்தேன்னா பரசுராமர் ஆராதனம் பண்ணவர் பார்கவ நரசிம்மர். யோகானந்த நரசிம்மர், அதாவது ஹிரண்யவதமான பிறகு பெருமாள் வந்து பிரகலாதனை கூட்டு நான் உனக்கு யோகா கத்துத்தரேன். கரெக்டா நாளை பார்த்து சொல்றேன் பாருங்க இல்லையா, இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு அவர் யோகா கத்து கொடுத்திருக்கார். பெருமாளுக்கு பேரு யோகானந்த நரசிம்மர் அப்படின்னு பேரு. சத்ரவட்ட நரசிம்மர், ஒரு பீப்பல விருட்சத்துக்கு கீழே பெருமாள் இருப்பார். பாவன நரசிம்மர், அதான் நான் முன்னாடியே சொன்னேன். பரத்வாஜர் ஆராதனம் பண்ண பெருமாள் ஜுவாலா, அஹோபில, மாலோல, குரோடா, காரஞ்ச, பார்கவா, யோகானந்தா, சத்ரவட்டா, பவனோ நவமூர்த்தையா, 9 நரசிம்மரா. இதை தவிர்த்து பிரஹ்லாத வரதன் ஒரு சந்நிதி உண்டு. கீழே போனேன்னா லக்ஷ்மி நரசிம்மனா இருப்பார். அந்த கோவிலுடைய சிற்ப வேலைப்பாடை நீங்க பார்க்கணும். கதையை மட்டும் சொல்லுங்களேன், சிற்ப வேலைப்பாடுனா தட் இஸ் த ஜுவல் ஆஃப் இந்தியா இல்லையா. நம்ம சிற்பங்கள்லாம் ஒன்னொன்னும் பார்க்கறதுக்கு, நீங்க பாதாமின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, நார்த் கர்நாடகா கிட்ட இருக்கு. அது வந்து சாளுக்கிய மன்னர்கள் கட்டின இடம். 4ஆவது நூற்றாண்டு 5ஆவது நூற்றாண்டு அதுல ரொம்ப பிரசித்தமான மன்னன் புலகேஷின்னு இருந்தார். அவர்லாம் கட்டினது 4 பாதாமி குகைகள். நல்லா கேட்டுங்க, கேவ் 1, கேவ் 2, கேவ் 3, கேவ் 4. கேவ் 3 கிராண்ட். ஐயோ, அந்த கேவ் எல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அதுல பாறையில செதுக்கியிருக்கா. நீங்க சீலிங்க பாருங்க, அதுலேருந்து ஒரு ஆதிசேஷன் வெளியில வந்திருப்பார். இது பெரிய மிராக்கிள். எப்படி அவர் செதுக்கினார்? ஏன்னா இப்ப செதுக்கணும்னா உங்களுக்கு ஒண்ணு மோல்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு தலையில கொடுக்கணும், அப்பதான் அந்த கல்லு விழாம இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் மேட் அண்ட் அட்டாச்ட், இட் இஸ் அ மோனோலித். அந்த அது எப்படி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோமோ அந்த குகை அப்படியே ஸ்கூப் பண்ணிருக்கா. ஸ்கூப் பண்ணும்போது அதுல ஒரு ஆதிசேஷன் இருக்கார். எப்படி அவர் செதுக்கினார்? அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருந்ததா, கண்ணுல விழுந்திருந்தா மேல செதுக்கிருக்க முடியாதே. ஒருவேளை ஒருத்தர் கண்ணுல விழுந்து அடுத்த ஒரு சிற்பி வரணும், அதுவும் கஷ்டம். இந்த மாஸ்டர் ஷெஃப்ல எல்லாம் என்ன பண்ணிடுவா தெரியுமோ, ஏதோ ஒரு பண்டம் பண்றேன்னு சொல்லிடுவா. அதுல வந்து ஒருத்தர் 2வது ஸ்டெப் வரைக்கும் வரணும், 3வது ஸ்டெப்லேருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு எடுத்து விட்டுருவார்.
அந்த மாதிரி இங்க யாராவது சிற்பி கிற்பி யாராவது பண்ணிருக்காளான்னு கேட்டா தெரியாது. அவ்வளவு சிற்ப வேலைப்பாடு. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போனேன்னா காக்கத்தீய மன்னர்கள்னு இருந்தா, காக்கத்தீயாள்னு பேர். அதுல ரொம்ப பிரசித்தம் பிரதாபருத்ரன் பேர். கௌசல்யாயை பிரதம ஜனனி, தேவகீச்ச த்விதீயா, விஷ்ணோர் மாதா ததனு வசதா, மும்மடாம்பா திருத்தீயான்னு ஒரு மன்னன். ருத்ரம்மா தேவியில அந்த பரம்பரையில வந்தவா. அவர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கா. விஜயநகர மன்னர்கள் அவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கா. அதனால பிரஹ்லாத வரதனான நிருசிம்மனை சேவிச்சுப்பேள். இது அகோபிலம். ஆழ்வார் எடுக்கிறார். நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான், அல்லிமாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம், நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல் இலையார்த்து அதர்வாய், சில்லி சில் என்று ஒல் அராத சிங்கவேள் குன்றமே. சிங்கவேள் குன்றம் என்கின்ற அகோபிலம். அந்த அகோபிலத்தின் பெருமை சொல்லிக்கொண்டே இருக்கலாம்.